அனைவருக்கும் வணக்கம். டேவிட் எனும் பெயருக்கேற்ப சாந்தமான முகத்தை கொண்டவர்தான் அமரர் டேவிட் அவர்கள். நெடுங்காலமாக பாளையோட்டில் வசித்து வந்தவராகிய டேவிட் அண்ணா அவர்களை யாராலும் மறந்துவிட முடியாது. இதய தீபம் முன்பள்ளியில் ஆரம்பித்து உவர்மலை விவேகானந்தா பாடசாலையில் கல்வி கற்றது முதல் டேவிட் அண்ணாவுடைய கடந்த காலங்கள் கல்வி வரலாறாகும். முன்பள்ளியிலே அண்ணாவை கற்பித்த ஆசிரியர்கள் இன்று அவருடைய இழப்பை அறிந்து கண்ணீர் சிந்துகின்றார்கள் என்றால் அவருடைய குழந்தை பருவமே அனைவர்களாலும் மறந்துவிடாத முடியாத ஒன்றதாக இருப்பதற்கு இதுவே சான்றாகும். எல்லோரிடமும் சிரித்து பேசுவார், சாந்தமான குணம் கொண்டவர், பெரியவர்களை மதிப்பதற்கும் மரியாதை செலுத்துவதற்கும் அவருக்கு நிகர் அவரேதான். குடும்பத்தில் மூத்தவர் டேவிட் அண்ணா. அண்ணாவின் இழப்பை அவர் குடும்பத்தினர் எப்படி தாங்கிக் கொள்வார்கள் என்று தெரியவில்லை. நல்ல உள்ளம் படைத்தவர்களை இறைவன் விரைவாக தம்மிடம் அழைத்துக் கொள்கிறார். அவர் இறைவனிடம் இப்போது இளைப்பாறுகின்றார். அண்ணாவின் முக்கியமான நல்ல குணங்களில் ஒன்று தானே முன்வந்து உதவுவது. மட்டக்களப்பு மருத்துவமனையில் கடமையாற்றும் பொழுது பாளையோட்டில் மருத்துவத்திற்காக சென்ற பலரை நன்றாக கவனித்து உதவிகள் பெற்றவர்கள் மூலமாகவே இவை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக கணினி படிப்பதற்காக கண்டி சென்ற பொழுது அங்கு ஒருவருடைய வீட்டில் தங்கி நின்று கட்டியிருக்கின்றார். இவருடைய அமைதியான முகமும் சாந்தமான பேச்சும் தான் முகநூலில் அவருடைய இறப்பு செய்தியை பார்த்தவுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இன்று இந்த மரணச் சடங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள் என்றால் அவருடைய தனித்துவமான பண்புகள் தான் காரணம். மேலும் பாளையோற்று பங்கிலே பீடப்பணியாளராக ஆரம்பித்து இளைஞர் ஒன்றிய தலைவராக செயல்பட்டு பங்கில் சகல வளர்ச்சிகளிலும் தனது பங்களிப்பை செய்தவர் தான் டேவிட் அண்ணா. டேவிட் அண்ணாவின் இழப்பு எங்களால் ஈடு செய்ய முடியாதது ஒன்று. எனவே அவருடைய ஆன்மா இறைவனில் இளைப்பாற இந்த வேளையிலே நாம் அனைவரும் அவருக்காக மன்றாடுவோம். நன்றி. அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். நான் மட்டக்களப்பிலிருந்து வந்திருக்கிறேன்.